தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கணத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தியாகமானது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 30வது வாக்கியம், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இங்கு திருமுழுக்கு யோவான் சொல்கிற வார்த்தை அவரது செல்வாக்கு என்றால் தெய்வத்துடைய செல்வாக்கு, இயேசுவின் செல்வாக்கு அங்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? இங்கே திருமுழுக்கு யோவான் தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு செய்கின்ற ஒரு காரியங்கள், சொல்கின்ற வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கையை இயேசுவை முன்னிலைப்படுத்துவது. ஆனால் நீங்களும் நானும் யாரை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? இயேசுவின் பெயரில் நம்மைத்தான் முன்னிலைப்படுத்துகின்ற மொழியை இயேசு நம் பின்னாடி வருகின்றார். அப்போ நாம் பார்க்கின்ற நீங்களும் தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். எவ்வாறு நான் தெய்வத்தை முன்னிலைப்படுத்துவேன்? என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் தெய்வமே இடம் நீதான் இந்த நன்மைகளெல்லாம் செய்திருக்கின்றேன், நன்றி ஆண்டவரே என்று சொல்வதன் வழியாக இயேசுவை நான் முன்னிலைப்படுத்துகின்றேன். என்னுடைய திறமைகள், என்னுடைய ஆரோக்கியங்கள், என்னுடைய நன்மைகள், நீ செய்கிற நன்மை, எனக்கு நீ தந்த குடும்பங்கள், என்னுடைய சௌகரியங்கள் எல்லாமே தெய்வமே நீதான். என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய சம்பத்து அத்தனையும் நீதான் எனக்கு தந்திருக்கின்றேன். அது அத்தனையும் உன்னை நான் மையப்படுத்தி நாம் போக வேண்டும். தெய்வத்தை மையப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அப்போ ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் இறைவனை மையப்படுத்தி நாம் வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் அங்கு முன்னிலைப்படுத்தப்படுகின்றார், இறைவன் அங்கு மகிமைப்படுகின்றார். இறை சன்னதியில் நாம் செய்து நாம் அவரை ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.